Herbalife Nutrition products அவங்களோட டெய்லி ரொட்டீன்ல வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்றவங்களும் வெயிட் கெயின் பண்றவங்களும் இந்த மிஸ்டேக்ஸை கம்பல்சரி வந்துட்டு என்ன பண்ணிட்டே இருக்காங்க. இதை பண்ணிக்கிட்டே வந்து ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆக்சுவலா வந்து இதை நீங்க பண்ணாம ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. அப்படி நீங்க எடுத்தாலும் சரி அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியானதா வந்து இருக்கவே இருக்காது. என்ன இந்த மிஸ்டேக் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி வெயிட் கெயின் பண்ணாலும் சரி எக்ஸசைஸ் வந்து பண்ணவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து நினைக்கிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு டயட்டா இருந்தாலுமே சரி நம்ம கம்பல்சரி வந்து எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணி தான் வந்து அதை ரீச் பண்ணணும். அப்படி பண்ணாம நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஹெல்த்தியான வேவே கிடையவே கிடையாது. ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாலும் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ப்ராப்பரா ப்ரொசீஜரா வந்து இது எக்ஸாக்டா எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையே வந்து படாதீங்க. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல நிறைய விஷயங்களை வந்து நீங்க லேர்ன் பண்ணி உங்களோட ஜர்னியை வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க இன்ட்ரெஸ்டடாக சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸா இருந்தாலும் சரி இல்ல வெயிட் கெயினா இருந்தாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணாம நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணவே முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் வெயிட் கெயின் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கும் வெயிட் கெயின் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து இருக்கும். ஆக்சுவலா எக்ஸசைஸ் வந்து பண்ணா ஹெல்த்தியா வந்து இருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம பாடியோட காம்போசிஷனை வந்து கரெக்டா கொண்டு வரதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வந்து என்னன்னா சப்போர்ட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வந்து என்னன்னா சப்போர்ட்டாவே வந்து இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட பாடியில இருக்க ஃபேட் வந்து என்னன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்க எந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்றீங்களோ உங்களோட கோலை பொறுத்து மசிலும் வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆக ஆரம்பிக்குது. இதுவே நீங்க வெயிட் கெயின் பண்ணும்போது ஏன் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும்னா நீங்க கெயின் பண்ற வெயிட் வந்து லீன் மசிலா வந்து இருக்கணும். ஃபேட்டும் வந்து கெயின் ஆகும், ஆனா ஃபேட் வந்து அதிகமா கெயின் ஆயிட்டு லீன் மசில் வந்து கம்மியா கெயின் ஆகிற மாதிரி இருக்கவே கூடாது. அதனாலதான் வந்து என்னன்னா நீங்க வெயிட் கெயின் பண்ணும்போது எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் பண்ணவங்களோட பாடி வந்து பாத்தீங்கன்னா அன்ஷேப்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினால வந்து பாத்தீங்கன்னா ஜீரோலயே வந்து என்னன்னா இருப்பாங்க. இதுவே எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் கெயின் பண்ணவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாடியில வந்து எக்ஸஸா வந்து என்னன்னா ஃபேட் வந்து இருக்கும், மசில்லாம் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அவங்களோட பாடி ஷேப்புமே வந்து வயிறுலாம் பெருசா இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து டயர்டா எனர்ஜெட்டிக்கா வந்து இல்லாத மாதிரி வந்து என்னன்னா இருப்பாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணாம அவங்களோட கோலை வந்து ரீச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால தான். யாரெல்லாம் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களோ வெயிட் கெயின் பண்றீங்களோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வெயிட் லாஸ் அப்படின்னும் போது வெயிட்டை மட்டும் லாஸ் பண்றது கிடையாது, எக்ஸஸா இருக்க ஃபேட்டை வந்து என்னன்னா லாஸ் பண்றது. இதுவே வெயிட் கெயின் அப்படின்னும் போது ஏதோ ஒன்று கெயின் ஆகுறது அப்படின்றது வந்து என்னன்னா கிடையவே கிடையாது, மசில் வந்து என்னன்னா கெயின் ஆகுறது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலா இது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து என்னன்னா தெரியவே தெரியாது. அதனால தான் அவங்க வந்து என்னன்னா இந்த மிஸ்டேக்ஸா பண்ணிடுறாங்க. ஸோ உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்றதா இருந்தாலும் சரி வெயிட் கெயின் பண்றதா இருந்தாலும் சரி வெயிட் லாஸ் பண்றதுக்குன்னு ஒரு வே ஆஃப் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா இருக்கு, வெயிட் கெயின் பண்றதுக்குன்னு ஒரு வே ஆஃப் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா இருக்கு. இதை ப்ரொசீஜரா வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு வந்து பண்ணணும். இதுல எதனா உங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கு, எனக்கு ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்ன்றது தெரியல, ப்ராப்பரா வந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி நான் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னா தாராளமா வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல வந்து எக்ஸாக்டா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எக்ஸாக்டா எக்ஸசைஸ் வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்டாக சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களோட கோலை நீங்க ரீச் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னன்னா ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.